நல்ல மனம் எங்கே உள்ளது? பீகார் மாநிலத்தில் அன்றைய அரசியல் வழக்கப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனியே அவரவருக்குரிய அரசாட்சி முறையை வைத்திருந்தார்கள். மொத்தமாக இந்தியா என்ற நாடு இல்லை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை, அது ஜனநாயகமாக இல்லாமல் முடியாட்சிக்கு உட்பட்ட பல பிரிவுகளை உள்ளடக்கிய நாடாக இருந்த காலம். அப்போது பீகார் மாநிலத்தில் ராஜா பகதூர் சிங் என்பவர் அரசாட்சி பண்ணி வந்தார். அவரிடத்துல இருந்த மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான கானக பகுதியில் ஒரு ஆசிரமம் அமைத்து ஒரு மகான் வாழ்ந்து வருகின்றார். அவருடைய அந்த ஆசிரமத்தில் அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கின்றன, விருந்து பண்டிகைகள் கொண்டாடுகின்றார்கள். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சீடர்கள் எந்தவித தியானம், வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் ஒழுங்காக துறவற நெறிமுறைகளை பின்பற்றாமல் மனம் போன போக்கிலே வாழுகின்றார்கள் என்று பலவிதமாக மன்னன் இடத்துல கோல் மூட்டுகின்றார்கள். மன்னனும் உண்மை என்று நம்பி அந்த துறவியை பார்ப்பதற்காக வருகின்றார். அவர் எதுவுமே கோபப்படவில்லை, எதுவும் பதிலும் சொல்லவில்லை. மன்னா, நாளை காலையில் 3 மணிக்கு நான் உங்களுடைய அரண்மனைக்கு வருகின்றேன். இருவரும் சேர்ந்து உங்களுடைய மந்திரி பிரதானிகள், சேனாதிபதிகள் இவர்கள் வீட்டுக்கும் போவோம். இங்கு ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் இடத்திற்கும் வருவோம். அப்பொழுது அவர்கள் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து நீங்களே கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அழைத்து வருகின்றார். விடியற்காலை 3 மணிக்கெல்லாம் அரசன் தயாராக இருக்கின்றான். இவரும் உடன் செல்கின்றார். கூட காவலாளிகள் வருகின்றார்கள். அவர்கள் தூங்கி கொண்டிருந்தவர்கள் முகத்தில் எல்லாம் குளிர்ந்த நீரை ஊற்றுகின்றார்கள். அந்த தூக்கத்தை கலைத்தவரை பலவிதமாக, அறிவே இல்லையா முட்டாளா நீயே, ஏன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தொந்தரவு பண்ணுகின்றாய், உன்னை எல்லாம் மன்னனிடத்தில் சொல்லி மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி அவரவர் வாய்க்கு என்னெல்லாம் வருகின்றதோ அதையெல்லாம் பேசுகின்றார்கள். அந்த துறவி சொன்னது போலேயே அவருடைய ஆசிரமத்துக்கு செல்லுகின்றார்கள். அங்கேயும் தூங்கி கொண்டிருக்கின்ற சீடர்கள் மூஞ்சிலே குளிர்ந்த நீரை ஊற்றுகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை, சிவ சிவா, முருகா, நாராயணா, ஓம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி கண் திறந்து பார்க்கின்றார்கள். அப்போ அந்த துறவி சொல்லுகின்றார், துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் என்பதாலே அவர்கள் இந்த உலகத்திற்கு புறம்பாக வாழ்க்கையை நடத்த முடியாது. சில குறிப்பிட்ட ஆசிரமத்தினுடைய நெருங்கிய சாதகர்களாக, அன்பர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வேண்டுதலின் பேரில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். நல்ல வகையான உணவு பதார்த்தங்கள் அனைவருக்கும் பரிமாறப்படுகின்றது. இவர்களும் உண்ணுகின்றார்கள். ஆனால் உண்ணும் உணவிலே அவர்களுக்கு பற்றுதல் இல்லை.
இன்று விருந்து உணவு சாப்பிடுபவர்கள் நாளை உப்பில்லாத கஞ்சி கிடைத்தால் அதையும் சாப்பிடுவார்கள். இன்று நல்ல வசதியான படுக்கையிலே படுத்து உறங்கக்கூடியவர்கள் நாளை வெறும் கல்லிலே கரடுமுரடான நிலையிலே கூட படுத்து உறங்குவார்கள். அவர்களுடைய மனதிலே புறத்திலே இருந்துதான் நமக்கு எல்லா வசதிகளும் வருகின்றது என்ற ஒரு எண்ணம் கிடையாது. என்னை இன்று இறைவன் இந்த இடத்துல வைத்திருக்கின்றான் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. இறைவன் வைத்த இடத்திலே நான் இனிமையை கண்டு அதிலே மன திருப்தியுடன் இருப்பேன் என்ற உறுதியோடு இருக்கின்றார்கள். இதற்கு நேர்மாறாக உன்னுடைய மந்திரிகள், சேனாதிபதிகள், மற்ற முக்கியமானவர்கள் எல்லாம் தண்ணீர் முகத்திலே பட்டவுடனே அவர்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளியே வருகின்றது. அறிவில்லையா, முட்டாளா, உனக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், யாருடைய அனுமதியின் பேரில் என் வீட்டுக்குள்ளே நுழைந்தாய், இப்படி அவரவர் மனம் போன போக்கிலே ஏசியும் பேசியும் புண்படுத்தக்கூடிய சொற்களைத்தான் சொல்லுகின்றார்கள். அதனால புற தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடுவது என்பது மிகவும் தவறான செயல். அவரவர் மனப்போக்கு எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய நன்னடத்தை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இதையெல்லாம் கவனிக்க வேண்டுமே தவிர யாராவது சொன்னதை உடனே அரசாளும் பொறுப்பிலே இருக்கக்கூடிய மன்னன் நீ நம்பி இப்படி நேராக கேட்டிருக்க கூடாது என்று சொல்லுகின்றார். அப்போ மன்னன் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தானே அந்த துறவினுடைய சிஷ்யனாக மாறுகின்றான். இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து, பிரத்தியார் ஏதாவது கூறினால் அவர்கள் சொல்வதையெல்லாம் உடனே நம்பிவிடக்கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து பார்க்க வேண்டும். அதே போல அந்த துறவு வாழ்க்கையிலே இருந்தவர்கள் நல்ல வசதி இருந்தாலும் சரி, வசதியற்ற சூழல் இருந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இதை பகவான் சமத்துவம் யோகம் உச்சதே என்று சொல்லுகிறார். சமத்துவம் என்பதுதான் யோகத்தினுடைய உச்சநிலை என்பது கருத்து. எத்தனை இருமைகள் இருந்தாலும், வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு வந்தாலும், எல்லாவற்றிலும் மனம் சமநிலையிலே இருக்கும் என்றால் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், நல்லவர்கள். இப்படி பலவிதமான ஆழமான கருத்துக்களை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. நன்றி, வணக்கம்.